மேலே வந்து ஆஞ்சநேயர், பராசர மகரிஷி. அவள் 2 பேரும் 300 ஆண்டுகள் தபஸ் பண்ணுறாள். தபஸ் பண்ணும்போது பெருமாள் அவள் காட்சி கொடுத்து என்னான்னு கேட்குறார். அப்போ வந்து இந்த கஜேந்திர மோட்சம் நடந்தது எங்கேயோ, திரும்ப இந்த ஊரில் இந்த ஸ்தலத்தில் இதை நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயருக்கு இணங்க இந்த ஊரில் அது நடந்ததா ஐதீகம். இந்திரஜின்மன்கிற ஒரு பாண்டிய மகாராஜா தான் இஷ்ட தேவதையாக மகாவிஷ்ணு ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அகஸ்திய மகரிஷி வரார். அவர் மதிக்காதனால ஒரு மதம் கொண்ட யானையாக போகிறதுன்னு சாபம். கூர்ம கந்தர்வன் வந்து மேலோகத்திலேருந்து கிழகம் வந்து ஜலக்கிரடம் பண்ணும்போது காசிப முனிவர் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் காலை பிடிச்சி இழுக்கிறதுனால அவர் முதலையாக போகிறதுன்னு சாபம். அந்த சாப விமோசனம் இந்த ஊரில் ஆனதா பிரமாணம். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம். முதல்ல வந்து யானை காலை பிடிக்கும் போது யானை வந்து பெருமாளை ஆதிமூலமேனு கூப்பிட்டதுனால பெருமாளுக்கு ஆதிமூலம்னு திருநாமம். ஆதிசேஷன் தாயார் பொற்றாமரையார், ரமாமணி தாயார் திருவடி. இவர் கஜேந்திர வரதராஜன், ஸ்ரீதேவி நாச்சார், பூமி தேவி நாச்சார் ஆண்டாள். பக்கத்தில் திருமிசை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணவர். கூற்றமும் சாரார் கொடி வினையும் சாரார் தீ மாற்றமும் சாரார் வகையறிந்தேன் ஆற்றங் கரை கடக்கும் கண்ணன் கடல் கடக்கும் மாயன் உரை கடக்கும் உள்ளத்தில் எனக்கு அப்படின்னு முடிச்சுட்டார். எம்பெருமான் வந்து திருமிசை ஆழ்வாருக்கு கண்ணனா காட்சி கொடுத்ததுனால கண்ணன் கபித்தலம்னு திருநாமம். இது பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள்ல இது ஒன்று. தீர்த்தம் கபில தீர்த்தம், தனி கோயில் தாயார் ஜன்பகவல்லி தாயார், மூலவர் ரமாமணி தாயார் தனி சன்னதி இருக்குங்க. இது திவ்ய தேசத்தில் 9வது இடம், பஞ்சகிருஷ்ண சேத்திரத்தில் 5வது இடம்.